வெயிட்டர். சார் சொல்லுங்க சார். நீ என்னையா நல்லா வாழ்ந்துகிட்ட டிராமா கம்பெனி ஓனர் மாதிரி இருக்க? ஆமா, கண்ணாடி எதுக்கு? கண்ணு தெரியாதா? இல்லை சார், சாரி சார். ஆமா, ரெடியா என்ன இருக்கு? மெனு வந்தா. கம்பெனி பத்தி போகல உனக்கு. அதுல என்ன இருக்கு? எஸ்பிரஸ், மொஜிட்டோ, ஃப்ரைட் ரைஸ், கேஎஃப்சி மிர்ச்சி, அப்புறம் கெபாப். ஓ மாமா பொண்ணு. அது இல்லையா, நம்ம சவுத் இந்தியா சாப்பாடு என்ன இருக்கு சொல்லு. இட்லி, வடை, பூரி, கிழங்கு, மசால் தோசை, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை. அங்க வெய், நான் பார்த்துட்டு சொல்றேன். வெயிட்டர், இங்க வாங்க. என்ன சொன்னா அவன்? நீங்க சொன்ன மாதிரியே படிச்சுட்டு போக சொன்னார் மேடம். சரி போங்க. ஏண்டா கொழுப்பா உனக்கு? நைட் உனக்கு என்ன சொன்ன? நான் வரதுக்கு லேட் ஆகும், வெய்ய. நான் இவ்வளவு நேரம் அங்க உனக்காக உட்கார்ந்துட்டு இருந்தா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லு. நீ தானே லாஸ்ட் டைம் இங்க நல்லா இருக்குன்னு சொன்ன. அது லாஸ்ட் டைம். இப்போ எனக்கு அங்கதான் பிடிச்சிருந்தது. இந்த தடவை இங்கே உட்காரலாம். நீ எங்க உட்கார சொன்னாலும் அங்க உட்கார்ந்துடணுமா? முடியாது. அப்படி இல்ல, நின்னுக்கோ. நிக்கலாம் முடியாது. சார் இது ரெஸ்டாரண்ட் சார், ஒன்லி சேர், நோ பெட்ஸ். நான் கிளம்புறேன். மேடம், 2 பேரும் அங்கேயே உட்காந்துக்கலாம்ல, எதுக்கு சண்டை? உங்களுக்கு லவர் இருக்காங்க? இருந்தா நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோங்க. ப்ராப்ளம் எங்க உட்காரதுங்கிறது இல்ல, இட்ஸ் a matter of self respect. சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு வயிறெல்லாம் கலங்குது சார். ரொம்ப டென்ஷன் ஆகாதுடா, நெஞ்சு பிடிச்சு செத்துற போற. இன்னைக்கு அமாவாசை, பேபிக்கு மூடு நல்லா இல்ல. நீ மரியாதையா போயிருங்க இருந்து போ. எவன்டா இவன்? எப்ப பாரு வந்துகிட்டு பேரர். ஓ, இவனே தானா? வேண்டாம், தேவையில்ல, நான் கிளம்புறேன். லக்கேஜ்ல எடுத்து வச்சிட்டியா? மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நீ எடுத்து வச்சிட்டீங்க. வாட்டர் பாட்டில கையோட வச்சுக்கோ. ஜன்னல் பக்கத்துல உட்கார கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீடும் உடம்பும் ஜாக்கிரதை. கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சிரிச்சது போதும், நிறுத்து. இது ரொம்ப பெரிய வீடு. வாசக்கதவை திறந்து வச்சு மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. நான் மகராசிலாம் பார்க்க மாட்டேங்க, நாதஸ்வரம் தான் பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்துக்கோ, ஆனா வீட்ல யாரும் வராம பாத்துக்கோ. ஐயா, மகராசி வேணாம், நாதஸ்வரமும் வேணாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ராகலாம் வருது, கிளம்பு. சரி வரேங்க. பாத்துடி, பாத்து போயிட்டு வா. போடி, சீக்கிரமா திரும்பி வந்துடுறீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க. இப்ப என்னோட டோன்டா. என்னடி, இங்க உன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆகலடி, அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல, நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னதை கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அப்படி பைத்தியக்காரி. பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெறி 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 டாம். இரும மாடு. ரத்னா, கோன் ஐஸ் எடுத்துக்கோமா. இந்த கோன் ஐஸ்கிரீம் யாருக்கு? உனக்கு தான். நான் கேட்டேனா? நீ சொன்னதான் வாங்கணுமா? நல்லா இருந்துச்சு வாங்கின. உனக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு இல்ல. ரத்னா, என்னம்மா இதெல்லாம்? எல்லாத்தையும் கேட்டுதான் செய்யணுமா? கண்டிப்பா. அப்ப என்ன கேட்டுதான் காதலிச்சியா? அதுல ரத்னா, சின்ன விஷயத்துக்கு எது கோவப்படுற? 2 வருஷமா காதலிக்கிறோம், தினம் சண்டை போடுறோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அப்படின்னா நம்ம காதலிக்கிறதுல அர்த்தமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயம் சந்தோஷமா இருக்க மாட்டோம். எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனா நான் ஓகே, ஆனா பொண்டாட்டிய நீ ஓகே இருக்க மாதிரி தெரியல. அம்மா தனலட்சுமி தாயே, நீ இங்கதான் இருக்கியாமா? நான் உன்னை பாக்குறதுக்கு தாமா வந்தேன். இரு வராங்க. இங்கதான் எங்கேயோ இருக்கணும். என்ன வேணும் உனக்கு? கத்தாதா, லட்சுமி ஓடி போயிருவா. லக்ஷ்மி ஓடி போயிருவாளா? எந்த லக்ஷ்மி? அப்படி பார்த்தா 6 அங்க 6 இங்க, மேல 2 கீழே 3. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லையா, தங்கமணி. கலகலன்னு சத்தம் போடுற தங்கமணி. 6 தங்க குடம், 6 தங்க பானை. எங்க சொல்ற? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? மர்ம பூமி. உங்க பேரு? நிதி பிரசாத் சௌத்ரி. ஆமா. குருவே, நீங்களா? நேர்ல பார்த்ததும் அடையாளம் தெரியல, கோச்சுக்காதீங்க சார். குருவே, இது வரைக்கும் நான் Facebookல தான் உங்களை பார்த்திருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறது இதுதான் முதல் தடவை. என் ஜென்ம பலனை அடைஞ்சிட்டேன் குருவே. எல்லாம் அந்த தனலட்சுமியோட கருணை. குருவே, குருவே, இந்தாங்க குருவே.
இதுதான் புதையலுக்கான வழி. இது எங்க இருந்து கிடைச்சது? பழைய பேப்பர் விற்கிறவன்ட்டு வாங்கினேன் குருவே. இந்த டைரி தான் சிஷியா. நான் உண்டு என் வேலை ஒன்று போயிட்டு இருந்தேன். என்ன காந்த மாதிரி இழுத்தது இந்த டைரி தான். இது எல்லாமே அம்மாவோட கருணை தான். எல்லாம் என் அதிர்ஷ்டம் குருவே. அது இருக்கட்டும், மர்மம் பேபி எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? பண்ணலாம், கிட்ட வாடா. ஐ லவ் யூ சிஷியா. நாம ஆரம்பிக்கலாம். நந்து 3 நாளா நம்ம போனே பண்ணிக்கவே இல்லை. உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? நிறைய. என்ன? எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. உங்ககிட்ட பேசாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் தினம் எனக்கு 500 ரூபா மிச்சம். ஆனால் இப்போ நோ சான்ஸ். உன்கிட்ட இதான் பிரச்சனையே. சீரியஸா பேசினா சில்லியா எடுத்துக்கிற, சில்லியா பேசினா சீரியஸா எடுத்துக்கிற. சரி சரி சரி, ஐ எம் சாரிடா. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலாக உன்னை 3 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவுமே பேசாம உன்னால எப்படி இருக்க முடியுதுன்னு தோணுச்சு. ஒன்று மட்டும் நிஜம், இந்த 3 நாளா நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சேன்ல. நல்ல மூக்கு பிடிக்க தின்னு தூங்கிட்டு இருந்தேன். ஜோக் பண்ணப்பா. 3 வருஷமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நீ ஆசையா எனக்காக காத்துட்டு இருக்கல. இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு. கல்யாணத்தப்போ வீட்டில் என்ன சொல்லுவ? கல்யாணமா? எதுக்கு? உனக்கு பொண்டாட்டியா இருக்க ஓகே இல்லைன்னு நீ தானே சொன்ன. சொன்னானா? மூளை குழம்பி. ஆனா நான் ஓப்பன் மைண்டா தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஒரு வேலை செஞ்சாகணும். என்னது அது? சாம்பிள் கொடுத்தனும் நடத்தி பார்க்கணும். வாட்? கூட்டு கொடுத்தனும், தனி கொடுத்தனும், ஒண்டி கொடுத்தனும் கூட. இந்த மாதிரி எத்தனையோ சினிமா வந்திருக்கு. ஆனா இந்த சாம்பிள் கொடுத்தனும் உன்னோட டைட்டில் ஆமா, மும்பையா? அதுவும் நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு பெர்ஃப்யூம் வாங்க கடைக்கு போறோம்னு வெச்சுக்கோ. அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா அதை கையில ஸ்ப்ரே பண்ணி அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணி பாப்போம் இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னா? ஆமா, இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்குவோம். ஒரு 4 நாளைக்கு எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்திருப்போம். அந்த 4 நாள் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு நம்ம லைஃப் லாங் ஹாப்பியா இருப்போம்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆஹா, ஐடியா அற்புதம். இந்த ஐடியா தான் நம்ம வாழ்க்கையவே மாத்த போகுது. சொல்லு, எங்க போலாம்? உன் ஊருக்கு போலாமா? அடி பிச்சிடுவாங்க. லவ் மேரேஜ்னு சொன்னாலே கொன்னுடுவாங்க. அப்போ நம்ம எங்க போலாங்கிற? ஊட்டி இல்ல ஷிம்லா போலாம். அப்படி இல்லைன்னா பேங்காக், மொரீஷியஸ். ஓகேவா? டப்பு வேணுமா? அதுக்கு டப்பு வேணும் தெரியுமா? கிடைக்குதோ இல்லையோ 2 பேருக்குமே தேவைப்படுறதுனால 50-50. ஓகே ஓகே. இங்க யாரும் நமக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. அங்க ஒரு கார் வருது, லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். சார் 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 பக்கத்து ஊர் வரைக்கும் லிஃப்ட் தரீங்களா? கம் ஆன். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வெயில்ல ஏசி கார்ல லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அது இருக்கட்டும் சார், இந்த ஏசியில கூட உங்களுக்கு இப்படிவே இருக்குது? சின்ன பர்சனல் ப்ராப்ளம். அட பாவமே, இந்த மாதிரி நல்லவங்களுக்கு கூட ப்ராப்ளம் வருது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது பிரதர். என்ன சார் இங்க திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க? யூனிவர்சல் ப்ராப்ளம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். எப்பவும் கூட இருக்கு, கேளு. அவசரம் ஒண்ணும் இல்ல சார், டேங்கை காலி பண்ணிட்டு ஃப்ரீயா வாங்க. பாய். ஹலோ சகு, எங்க இருக்க? இவன் தொல்லை வேற தாங்க முடியல. என்ன புதுசா கேள்வி? ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, என் மருமக நந்தகோபால் வீட் உடனே வந்துருவேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, இல்லனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. பை ஸ்வீட் ஹார்ட். நீயா? ஏன் பயந்துட்டியா? வெளியே வரமாட்டேன்னு நினைச்சல? அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே. நான் எதுக்கு அனாசமா பை பண்ணோம்? we are friends, we are partners, we are Indians. அண்ணா, எதுக்கு நான் அதை உடைக்க போறேன்? சிம்மு மாத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். என் சிம்மு மாத்த போறியா? கூட இங்க லேப்டாப் எங்க? லேப்டாப்பா? என்ன லேப்டாப்? எனக்கு ஒன்றும் தெரியாத. ஏய், மறுபடியும் ஜட்டி போடாத பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போ இல்ல,
நான் எப்பவுமே ஜெட்டி போடுறது கிடையாது. எந்த லேப்டாப்பை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா உன்னை பயமுறுத்தலாம் தான் சொன்னேன். ஆஹா அப்படியா? அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. வா வந்து உட்காரு. இந்த பேப்பர்ல என்ன? உன் சொத்தெல்லாம் என் பேர்ல வர மாதிரி எழுதியிருக்கு. கையெழுத்து போடலன்னா? போட முடியாதுன்னா போடலன்னா? மாமா நந்து. ஏய் மாமா. வீடு நல்லா இருக்கு. உன் மாமா சவுண்ட் பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு. என் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தாரு. மாமா மாமா. போய் யாருன்னு பாரு. அத பார்த்துட்டு வந்த. ஏய் உன்னல என்ன மாமா. மாமா. யாரு வந்தது யாருன்னு தெரியல, ஆனா மாமா மாமான்னு கத்திட்டு இருக்கான். என் மாப்பிள்ள நந்தகுமார். ஏய் வாய் மோட். டேய் இந்த கண்ணை புடி. சரிங்கண்ணா. ஜாகிரதையா இருங்கப்பா. ஏய் மொட்டையே பரவாயில்லன்னு தோணுது. அவனோட இவன் கிட்டர்ல பிடிச்சிருக்கான். அப்பா வீட்ல யாரும் இல்லையா? எங்க போனாரோ மாமா. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. டேய் அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றான். சரிண்ணா. ஸ்விட்ச் ஆஃப். 4 நாள் தனியா இருக்கலாம்னு சொன்னாரு. ஆனா இப்படி தனியா விட்டு போவார்னு நினைக்கவே இல்லை. நந்து, ஆல்ரெடி இந்த வீடே ஊரை விட்டு தள்ளி இருக்கு. இப்ப இங்க யாரும் இல்ல. நைட் டைம் இங்க பேயெல்லாம் வராதுல்ல? நீ இருக்கும்போது அது எப்படி வரும்? பாரு தங்கம், வீட்டுல யாருமே இல்லை இந்த 4 நாள். நோ ஆங்கிரி, ஓன்லி ஹாப்பினஸ். அண்ணா ஆள் 4 நாளுக்கு இருப்பானா? அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுதுண்ணா? அப்படின்னா அவனை கூட உள்ள இழுத்து போடு.